Amen. So in our midst, our senior pastor is there, so he will come and give the word. நம்முடைய மூத்த போதகர் இருக்கிறார், அவர் வந்து நமக்கு வார்த்தை பகிர்ந்து கொள்வார். அல்லது நம்ம கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். All glory, honor and praise. எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு மாத்திரமே. The only living God, the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுக்கு மாத்திரமே. We are all so happy today. நம்ம எல்லோரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். Wonderful testimonies. நல்ல அருமையான சாட்சிகள். It's such a joy, you know. இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? And that is how the church will look like. சபையானது அப்படிதான் இருக்கணும். We cry with those who cry. நாம் அழுகிறவர்களோடே அழ வேண்டும். And we rejoice with those who rejoice. களி கூறுகளோடே நாம் களி கூற வேண்டும். And that is how the body of Christ is all about. அதுதான் கர்த்தருடைய சரீரம் இருக்க வேண்டும். And that is how the church expanded. அப்படியாக தான் சபை விருத்தி அடையும். Because the church prayed together. ஏனென்றால் சபையானது சேர்ந்து ஜெபிக்கிறது. They stayed together. அவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். And they helped together. அவர் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருக்கிறார்கள். Everything was common. எல்லாம் பொதுவாக இருக்கிறது. Nothing was mine. என்னுடையது என்று சொல்லிக் கொள்வதற்கு சபையிலே ஒன்றுமில்லை. Nothing was I syndrome. இந்த நான் என்று சொல்லுகிற அந்த வியாதி சபையில இல்லை. It is my brother. அது என்னுடைய சகோதரன். It is my sister. இது என்னுடைய சகோதரி. Let them increase. அவர்கள் பெருகட்டும். And that is how the attitude of the church was. சபையிலே இருந்த அந்த எண்ணம் இப்படியாக தான் இருந்தது. And that is what Christ is all about. கிறிஸ்துவும் அப்படியாக தான் இருக்கிறார். May you be blessed by the Lord. கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. Remain joyful in the Lord. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். No matter what situations. வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லை. Wonderful testimonies. அருமையான சாட்சி. It was rejoicing. அது மனமகிழ்ச்சியாக இருந்தது. How the mighty worship the Lord. எப்படி கர்த்தருடைய பலவான்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். How they come to the Lord Jesus Christ. எப்படி அவர்கள் இயேசுவண்டை வருகிறார்கள். How they lived so closely with the Lord Jesus. எப்படி அவர்கள் இயேசுவோடு நெருங்கின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். And that is what church is all about. சபையானது அதை பற்றிதான். And that is how the children of God must be. தேவனுடைய பிள்ளைகளும் அதை குறித்த நோக்கத்தோடு தான் வாழ வேண்டும். Wonderful testimonies. நல்ல சாட்சிங்க. Because the children of God are one in the spirit. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கிறார்கள். Remove all the divisions. எல்லா பிரிவினைகளையும் தூக்கி போட்டு விடுங்கள். Divisions in the mind and divisions in the heart. இருதயத்திலும் சிந்தையிலும் இருக்கிற அந்த பிரிவினை எல்லாம் தூக்கி போட்டு விடுங்கள். Because God is love. ஏனென்றால் தேவன் அன்பாக இருக்கிறார். The Son Jesus Christ is love. குமாரனாகிய கிறிஸ்து இயேசு அன்பானவராக இருக்கிறார். And the Holy Spirit is also love. பரிசுத்த ஆவியானவரும் அன்பின் ஆவியானவராக இருக்கிறார். And then the believers also must be in love. விசுவாசிகளும் அன்போடு இருக்க வேண்டும். And that is how is the bride of Christ. அப்படியாக தான் கிறிஸ்துவின் மணவாட்டி இருக்க வேண்டும். Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. May you be happy in the Lord. கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்களாக. May your spirit be elated in the Lord Jesus Christ. கர்த்தருக்குள் உங்கள் ஆவி எப்பொழுதும் களி கூறுவதாக. May the word of God enrich in your heart and mind. கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்திலே செழித்து வளருவதாக. Let the word of God be cutting a center in your life. கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் வெட்டி பிரிக்க வேண்டுமாய் கூட சொல்லுகிறேன். May the word of God bless you. கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பதாக. Bless you with all the spiritual blessings that the word of God is giving us. வேதம் சொல்லுகிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. May the word of God bless you with all things in this world. கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. Because the Bible says seek ye first the kingdom of God and his righteousness. வேதம் சொல்லுகிறது நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Because God knows what you need. ஏனென்றால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். But the first and foremost is God, God and God. எல்லாவற்றுக்கும் முதன்மையாக நம்முடைய வாழ்க்கையில வழிக்குவது தேவன் 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 மாத்திரமே. Word of God may be your strength and foundation of your life. கர்த்தருடைய வார்த்தையே உங்கள் வாழ்வின் அஸ்திபாரமாக அளவுகோலாக இருப்பதாக. Because he is our everyone. ஏனென்றால் தேவனே நமக்கு எல்லாமாக இருக்கிறார். And then he has given us his son Jesus Christ. தேவன் அவரை மாத்திரமல்ல தம்முடைய குமாரனையும் நமக்கு ஈந்து இருக்கிறார். And we have accepted him as our Lord and Savior. அவரை நம் சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். And then we need to accept him. நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். And then we will have the rejoicing in our life every day. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில
ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிலைத்து And நிற்கும். then He has given us the Holy Spirit. அதற்கு மேலாக அவர் நமக்கு தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். And the Holy Spirit enables us. அந்த ஆவியானவரே நம்மை காரியங்களை செய்வதற்கு பலன் தருகிறார். He comforts us. அவர் நம்மை தேற்றுகிறார். And He anoints us. அவர் நம்மை அபிஷேகிக்கிறார். And He gives us the power. அது மாத்திரமல்ல, நமக்கு பலனை தருகிறார். Because life is not eating and drinking, வாழ்க்கையானது குடிப்பும் புசிப்பும் மாத்திரமல்ல, but it is righteousness and peace and joy in the Holy Ghost. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது. So as we continue in my subject on the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் குறித்த அந்த தலைப்புக்குள்ளாக நாம் தொடர்ந்து செல்லுவோம். the person, the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் என்ற நபர், the living God, the Holy Spirit, ஜீவனுள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவர், He is in us. அவர் நமக்குள் இருக்கிறார். Amen. ஆமென். When we accept the Lord Jesus Christ, இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது then He comes in our inner spirit. அப்பொழுது ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள் வந்து ஜீவம் செய்கிறார். Many have given their names for the water baptism. உங்களுக்குள் அநேகர் முழுக்க ஞானஸ்தானத்துக்கு என்று பெயர் கொடுத்திருக்கிறீர்கள். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Live that life that requires a water baptism. முழுக்க ஞானஸ்தானத்துக்கு தேவைப்படுகிற அந்த வாழ்க்கை வாழ்வது மிக அவசியம். Those who have not taken water baptism, may you be enabled by the Holy Spirit to obey that command. இன்னுமாக முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதை கேட்டு அந்த கட்டளைக்கு சீக்கிரமாய் கீழ்ப்படியுங்கள். Because it empowers us for the ministry of the word of God. ஏனென்றால் இந்த முழுக்க ஞானஸ்தானம் என்பது வார்த்தையினுடைய ஊழியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Holy Spirit on the global scene. இந்த உலக பார்வையில பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? Back to the inner man. அந்த உள்ளான மனிதனை குறித்து நாம் பேச போகிறோம். How the Holy Spirit has been an umbrella all in the universe. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த அண்ட சராசரங்களுக்கும் மேலாக அசைவாடி கொண்டிருக்கிறார்? That's what we are going to see this morning. இந்த காலை வேளையில அந்த காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். Holy Spirit on the global scenario. உலக பார்வையில பரிசுத்த ஆவியானவர். And the Holy Spirit in our inner being. நம்முடைய உள்ளான வாழ்க்கையில இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். So how the Holy Spirit has come in. எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில வருகிறார்? And how this man or the woman must function in this church or in this world. அப்படி ஆவியானவர் வந்த பொழுது சபையிலும் உலகத்திலும் இருக்கிற மனிதனும் மனுஷனும் எப்படி செயல்பட வேண்டும்? We saw from saint to sought out. நம்ம போன வாரம் பார்த்த மெசேஜ் என்ன? பரிசுத்தவான்களாகி தேவனால் பிடிக்கப்பட்டவர்கள். And once we are sought out, தேவனால நம்ம பிடிக்கப்பட்ட பின்பு, when He has found us, அவர் நம்மை கண்டுபிடித்த பிறகு, then how we must function. நம்ம எப்படி வாழ்க்கையில செயல்பட வேண்டும்? And that is what the most important requirement is, the love and the joy of the Holy Spirit. நமக்கு இதுக்கு தேவையான, இந்த வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியினால் வருகிற சமாதானமும் சந்தோஷமும். Many think that the Holy Spirit subject is only in the New Testament. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் இந்த புது ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு காரியம் என்று நினைத்துக் கொள்கிறோம். Holy Spirit is from eternity to eternity. பரிசுத்த ஆவியானவரோ நித்தியத்துக்கு முன்பாக இருந்து நித்தியத்துக்கு பூராகவும் இருக்கிறவர் பரிசுத்த So ஆவியானவர். let us go into the word of God to help us with the scripture. அப்போ இந்த காலை வேளையில நம்ம வசனத்தின் ஊடாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிப்போம். Holy Spirit overall. எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் During creation time. சிருஷ்டிப்பின் காலத்தில் Psalm 104 verse 30 says, சங்கீதம் 104:30 இப்படியாய் சொல்லுகிறது, You send forth your spirit. உம்முடைய ஆவியை நீர் அனுப்பினீர். You send forth your spirit. உம்முடைய ஆவியை நீர் அனுப்பினீர். Listen carefully. You send forth your spirit. நன்றாக கவனிங்க. உம்முடைய ஆவியை நீர் அனுப்பினீர். Whose spirit? யாருடைய ஆவியை அனுப்பினார்? Whose spirit is that? He's talking about யாருடைய ஆவியை குறித்து இந்த குறிப்பிட்ட வசனம் பேசுகிறது? the spirit of the Father. அது பிதாவினுடைய ஆவியை குறித்து பேசுகிறது. So when the spirit of the Father is mentioned in Psalm 104 verse 30, சங்கீதம் 104:30 குறிப்பிட்டபடி அந்த பிதாவினுடைய ஆவியானவர், so what does it infer? அந்த பிதாவினுடைய ஆவியானவர் என்ன செய்தார்? What is the meaning of that verse? அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? Heavenly Father is alive.
பரலோகத்தின் பிதா ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. Amen. ஆமென். Because he is living, அவர் ஜீவிக்கிறபடினாலே I am also living. நானும் ஜீவிக்கிறேன். அல்லேலூயா. That is the topic. அதுதான் இந்த நாளுடைய தலைப்பு. Holy Spirit on the global scenario. உலகத்தில் அண்ட சராசரங்களின் மேல் இருக்கிற ஆவியானவர். Glory, Holy Spirit in the inner being. நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளும் இருக்கிற ஆவியானவர். When you send forth your spirit, they were created. உம்முடைய ஆவியை நீர் அனுப்பின பொழுது அவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. God the Father planned. பிதாவாகிய தேவன் திட்டம் போட்டார். And the Son was the craftsman. அந்த குமாரனானவர் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். Everything was made by Jesus. எல்லாமே இயேசுவினால் உண்டாக்கப்பட்டது. And for Jesus. இயேசுக்காக உண்டாக்கப்பட்டது. And then everything will go back to him. எல்லாமே திரும்ப அவருக்கென்று கொடுக்கப்படும். So what was the work of the Holy Spirit? அப்ப ஆவியானுடைய கிரி என்ன? The work of the Holy Spirit was he gave life. பரிசுத்த ஆவியானுடைய கிரி என்று சொல்லும் பொழுது அவர் கர்த்தர் உண்டாக்கின எல்லாவற்றுக்கும் ஜீவனை கொடுத்தார். John 1, what does it say? John 1:1. யோவான் 1:1 எதை சொல்லுகிறது? In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. And the word was God. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. Yes, nothing was made without them. அவர் இல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. Everything was made by them. உண்டானவை எல்லாம் அவராலே உண்டாகி இருக்கிறது. May your mind and heart be subject to the word of God this morning. இந்த காலை வேளையில உங்களுடைய சிந்தையும் உங்கள் இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பதாக. I know everybody is happy. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. Now we will turn into joy. நம்ம இப்போ களிகுறுதலுக்குள்ளாக செல்வோம். May your spirits be elated to the Holy Spirit. உங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியானுடைய ஆவியோடு கூட இணைந்து கொள்வதாக இந்த காலை வேளை. May your mindset be in the presence of the Lord Jesus. உங்களுடைய சிந்தையானது வேற எங்கும் சிந்தற விடாம இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திலே இருப்பதாக. Where was God? Outside or inside the earth? தேவன் எங்க இருந்தார்? பூமியில் உள்ள இருந்தாரா? பூமிக்கு வெளியே இருந்தாரா? God the Father has life. பிதாவாகிய பரலோகத்தின் தேவனுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. And we have to believe. அதை விசுவாசிக்கணும். Believe. விசுவாசிக்க வேண்டும். Believe. விசுவாசிக்கணும். And that's how Christ is all about. அதுதான் கிறிஸ்துவை குறித்ததான காரியம். And when we believe that God created the heavens and the earth, தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, Psalm 33:6 says, சங்கீதம் 33:6 சொல்லுகிறது, by his word the heavens were created. அவருடைய வார்த்தையினாலே வானங்கள் உண்டாக்கப்பட்டது. The starry hosts by the breath of his nostrils. அவருடைய வாயின் சுவாசத்தினால் சர்வசேனை உண்டாக்கப்பட்டது. Father planned, பிதாவானவர் திட்டம் போட்டார், Jesus executed, இயேசு அதை செய்து முடித்தார். and the breath of God gave life. அந்த கர்த்தருடைய வாயின் சுவாசமானது கர்த்தருடைய திட்டங்களுக்கு ஜீவனை கொடுத்தது. That's what we read in the Genesis 3 verse 15. அதுதான் ஆதியாகமம் 3:15 15 நாம் படிக்கிறோம். God made man out of the dust of the earth. தேவன் மனிதனை மண்ணினால் உண்டாக்கினார். And then what did he do? அதற்கு பின்பு என்ன செய்தாருங்க? He breathed into his nostrils. அவனுடைய நாசிலே சுவாசத்தை ஊதினார். And man became a living being. அவன் ஜீவ ஆத்மா ஆனான். He became a living being. அவன் ஜீவ ஆத்மா ஆனான். Same thing happened for all the creations. சோ உலகத்தில் சிருஷ்டிகளில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளிலும் அதுதான் நடந்தது. He did his work. அவர் தன்னுடைய வேலையை செய்தார். What about me? நான் என்னுடைய வேலை என்ன? What is that for me? அவர் தேவன் எல்லா வேலையும் செய்திருக்கிறார். என்னுடைய வேலை என்ன? That is what we are going to see today. சோ இந்த காலை வேளையில என்னுடைய வேலை என்ன தேவனுடைய ராஜ்யத்தில் என்பதுதான் நாம் பார்க்க போகிறோம். From sinner to saint. பாவியிலிருந்து பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டோம். We accepted the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். Once we were sinners. நாம் பாவிகளாக இருந்தோம். And now we are saints. இப்பொழுது பரிசுத்தவான்களாக And இருக்கிறோம். from saint to sought out. பரிசுத்தவான்களாக இருந்து தேடி கண்டுபிடிக்கப்பட்டவர்களாக And இருக்கிறோம். from sought out to spiritual beings. கொல்லப்பட்டவர்களாக இருந்து நாம் ஆவிக்குரிய மனிதர்களாக மாறுகிறோம். And that is what we read in Job chapter 26. அதுதான் யோபு 26 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். Brought life to creation. அவர் சிருஷ்டிப்புக்கெல்லாம் ஜீவனை கொண்டு வந்தார். The Spirit of God gave life to all creation. கர்த்தருடைய ஆவியானவரே எல்லா கர்த்தருடைய சிருஷ்டிக்கு ஜீவனை கொடுத்தார். How the triune God worked together. எப்படி திரியேக தேவன் ஒருவருக்கொருவர் சேர்ந்து கிரியை நடப்பிக்கிறார்கள். That's what he expects of the church. அதேதான் அவர் சபைக்குள்ளும் இருக்க விரும்புகிறார். Work together. ஒன்றுபட்டு செயல்படுங்கள். No dysfunction.
சீர்கிட்ட காரியங்கள் சபையில நடக்கக்கூடாது. no division, பிரிவினைகள் சபையில இருக்கக்கூடாது. no distortion. குறைபாடுகள் சபையில இருக்கக்கூடாது. It's all unity சபையில காணப்பட வேண்டியது எல்லாம் ஒற்றுமை, and identity of Christ Jesus. கிறிஸ்துவுக்கு இருக்கிற அடையாளத்தோடு காணப்பட We வேண்டும். are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். How faint the whisper we hear of him. How faint the whisper we hear about the Holy Spirit. நம்ம ஆவியானவரை குறித்த அந்த சத்தத்தை நம்ம கேட்பது மிக மிக கம்மியா தான் கேட்கிறோம். He speaks. அவர் பேசுகிறார். Have you heard? நீங்க ஆவியானவர் பேசுகிறதை கேட்டிருக்கீங்களா? You have to read the word of God. நீங்க கர்த்தருடைய வசனத்தை படித்தே ஆக வேண்டும். Meditate on the word of God day and night. கர்த்தருடைய வசனத்துல இரவும் பகலும் நீங்க தியானமா இருக்க Then வேண்டும். he will be like the tree planted by the rivers of water. அப்பொழுது நீங்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. In between this life, இந்த வாழ்க்கைக்கு மத்தியில he will hear the voice of the Holy Spirit. நீங்க கர்த்தர் ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். And that is what is your first step now. அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய முதல் படி. Pray, Lord, I want to hear you. ஜெபிங்க, பரிசுத்த ஆவியானவரே உங்க சத்தத்தை நான் கேட்கணும். I want to hear the whisper of you. உங்களுடைய அந்த மெல்லிய சத்தத்தை எப்படியாவது நான் கேட்கணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Oh Lord, you are so wonderful. ஆண்டவரே நீர் ரொம்ப அருமையானவர். You will hear it. நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. Ask. கேளுங்க. We are not asking, right? நம்ம ஏன் கேட்க முடியலன்னா நம்ம கேட்கறது இல்லை. Right? We are not asking. நம்ம கேட்கறது இல்லை இல்லையா? We need to ask, Lord, I want to hear that voice. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் கேட்கணும். Talk to me. ஆண்டவரே என் கூட பேசுங்க. I want to talk to you. நீங்க பேசுங்க, நானும் உங்ககிட்ட பேசணும். I want to spend time with you. நான் உங்க கூட நேரத்தை செலவழிக்கணும். உங்க பிரதர் இப்போதானே எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. Let me enjoy the dinar. Lord, let me enjoy the life. Brother, just now I got the job after 4-5 months. நீங்க வேற அவர்கிட்ட பேசிட்டு இருக்க சொல்றீங்க. Let me enjoy for a இப்போதானே while. வந்திருக்க என்ன டேவிட் இப்போதானே வந்திருக்காங்க என்ன? This is our life. We have to enjoy. This is our time after 4 months. We have to enjoy. உங்க டைம் ஆயிடுச்சு பிரதர். உங்களுக்கு டைம் எல்லாம் போயிடுச்சு பிரதர். எங்களுக்கு நாங்க என்ஜாய் பண்ணோம். நாங்க இன்னும் வாலிபமா இருக்கிறோம். We found very late. ஆனா நாங்க ஆண்டவரை ரொம்ப லேட்டா தெரிந்து கொண்டோம். You found it now. ஆனா வாலிபர்களாக நீங்கள் ஆண்டவரை When you are சீக்கிரமா young, தெரிந்து know கொண்டீங்க. your God when you are young. அல்லேலூயா. உங்க வாலிப பிராயத்துல உங்க சிருஷ்டிகரை நினைங்க. வாலிப பிராயத்துல நீங்க ஆண்டவரை நினைத்து கொண்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This all can happen in your life. இதெல்லாம் கூட உங்க வாழ்க்கையில நடக்கும். Enjoy the company of God. அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்க. Unconditional love. அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற அந்த அளவில்லாத அன்பை ருசிக்க கற்றுக்கொள்ளுங்க. No matter we give him or no, he loves us. கர்த்தருக்கு நீங்க காணிக்கை கொடுக்குறீங்களோ இல்லையோ அவர் உங்களை நேசிக்கிறார். Because we accepted him. ஏனென்றால் அவரை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். And that is the reason he loves us so much. அதனால் தான் அவர் நம்மை நேசிக்கிறார். How faint the whisper we hear about him. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது எவ்வளவு மெலிதாக இருக்கிறது. The Holy Spirit gave life. கர்த்தருடைய ஆவியானவர் ஜீவனை கொடுக்கிறார். That's how the Holy Spirit came in Mary. அப்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் மரியாளுடைய வந்து இறங்கினார். And she was conceived. அவள் கர்ப்பவதியானாள். And Jesus was born. இயேசு பிறந்தார். And that is the greatest story on this earth. இந்த பூமியில இருக்க பெரிய ஒரு கதை என்னன்னா இயேசு பிறந்த கதை. That is the greatest reality in this world. இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய நிஜமான ஒரு காரியம் சத்தியம் என்னவென்றால் இயேசு Jesus பிறப்பு. came in the flesh. இயேசு மாம்சத்திலே வந்தார். He came in the line of David. அவர் தாவீதுனுடைய சந்ததியிலே வந்தார். He came in the line of Abraham. ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தார். He came in the line of Shem. ஷேமினுடைய சந்ததியிலே ஆண்டவர் வந்தார். He came in the line of Seth. சேத்தினுடைய வழியிலே தேவன் வந்தார். And Luke says the Son of God. லூக்கா எழுதுகிறார் தேவனுடைய குமாரன். Son of God. தேவனுடைய குமாரன். Amen. ஆமென். Amen. We are so much used to shouting loudly on the pulpit. Bring your adrenaline level high so that you will say, yes, amen, hallelujah. நம்ம ஆவியில நிறைந்து நம்ம ரொம்ப ஜோரா கத்தி நம்ம எல்லாம் ஆர்ப்பரித்து நம்ம புல்பிட்ல சொல்றோம். நம்முடைய எனர்ஜி எல்லாம் கொண்டு வரோம் வெளியே. I want to say plainly, God blesses you. நான் சொல்றேன் உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God loves you because of his word. கர்த்தர் அவருடைய வார்த்தை நிமித்தம் உங்களை நேசிக்கிறார். God loves you because of his son Jesus Christ. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். காரணம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That is the entry into the heavenly life. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரலோக வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தேவையான காரியம். Once we accept the Lord Jesus Christ, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது that is eternal life already. நித்திய ஜீவன் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. So live the eternal life on this earth. இந்த பூமியில நித்திய ஜீவனை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். And that is what Christ expects of his children. அதுதான் கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். And then when we die and go to him, நாம் மரித்து அவரிடத்தில் போவோம். that is also eternal life. அதுவும் நித்திய ஜீவன் தான். Allow the other brother or sister to live. மற்ற சகோதரனும் சகோதரியும் வாழறதுக்கு அனுமதிங்க. Allow them to live. அவங்களை வாழ்வதற்கு Allow your husband and wife to live. உங்களுடைய கணவனும் மனைவியும் வாழ்வதற்கு அனுமதி. They are the bride of Christ. அவர்கள் கிறிஸ்துவினுடைய மணவாட்டிகளாக They இருக்கிறாங்க. are the co-heirs of Jesus Christ. அவன் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறாங்க. They are not our property. அவர்கள் நம்முடைய சொத்து அல்ல. அதனால எஸ்கேப் பண்ணிராதீங்க யாரும். So don't escape your responsibility. We all belong to the Lord Jesus Christ. எல்லாவற்றையும் இயேசுவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து விடு. But there is a requirement on this earth. ஆனா அந்த பூமியில வாழ்வதற்கு சில கோட்பாடுகள் உண்டு. Because the glory of Jesus has to be revealed in this world. ஏனென்றால் இந்த பூமியில கிறிஸ்துவின் மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டும். And we are the children of the living God. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். He wants righteous godly people because of Jesus Christ. அவருக்கு கிறிஸ்துவின் மூலமாக இருக்கிற நீதியுள்ள பிள்ளைகள் தேவை. And we need to procreate children for the Lord Jesus Christ. நாமும் அதே போல நீதி உள்ள பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பெற்றெடுக்க வேண்டும். Grow the children according to the will of God for them in their lives. கர்த்தரோடு நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நம்ம வளர்க்க வேண்டும். John 3:6 says, யோவான் 3:6 சொல்லுகிறது, flesh gives birth to flesh. மாம்சமானது மாம்சத்தை பிறப்பிக்கிறது. We are flesh being. நாம் மாம்சத்துக்குரியவர்கள். We are living in this world. நம்ம இந்த பூமியில வாழ்கிறோம். But after accepting the Lord Jesus Christ, ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு the Spirit of the Lord comes into us. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். And this Spirit of God gives us life. இந்த ஆவியானவர் நமக்கு தேவனுடைய ஜீவனை தருகிறார். But spirit to the spirit. நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும். And that is how we are a spiritual being in a flesh body. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் நம் மாம்ச சரீரம் உடைய ஆவிக்குரிய ஜந்துக்களாக நாம் இருக்கிறோம். John 6:63 says, யோவான் 6:63 சொல்லுகிறது, flesh is of no use. மாம்சம் ஒன்றத்துக்கும் உதவாது. But keep it pure. ஆனா அந்த மாம்சத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். Keep it pure. காத்துக்கொள்ளுங்க பரிசுத்தமா. No fleshy sins. மாம்சத்துக்குரிய பாவங்கள் நமக்கு வேண்டாம். Because the body has to die. ஏனென்றால் இந்த சரீரமானது மரிக்க வேண்டும். And it has to transform into a heavenly body. அந்த சரீரமானது மண்ணோடு மண்ணாகி மரித்து பரலோகத்துக்கு ஏற்ற சாயலுக்கு ஒப்பான சரீரமாக மாற வேண்டும். So that's why this body is very important. அதனால தான் இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது முக்கியம். That's why Jesus says sin no more. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நீ இனி பாவம் செய்யாதிருப்பாயாக. Our body has to transform into a spiritual body. ஏனென்றால் நம்முடைய இந்த மண்ணுக்குரிய சரீரமானது மகிமைக்குள்ள சரீரமாக மாறணும். So the spirit goes to the God who created us. நம்முடைய ஆவியானது நம்மை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் திரும்பும். Very truly I say in John 3:5. மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார், No one can enter into the kingdom of God through water and spirit. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Unless they are born of the water and the spirit. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிக்க மாட்டான். Our spirit crosses 4 spheres. நம்முடைய ஆவியானது 3 லோகங்களை கடந்து செல்லுகிறது. The ionosphere is full of water. இந்த தண்ணீரின் கோலம். Then biosphere is there. Biosphere, then hemisphere and the atmosphere. So இந்த 3 லோகங்களை கடந்து நம்முடைய ஆவி செல்ல வேண்டும். So that is how it crosses and reaches into paradise. அப்படியாக நம்முடைய ஆவியானது இந்த 4 லோகங்களை கடந்து பரலோகத்துக்கு நேராக செல்லும். And waits for the Lord Jesus Christ for his judgment on us. அங்கு மரணத்துக்கு பின்பாக நம்முடைய ஆவியானது இந்த 4 லோகங்களை கடந்து அங்கு பரலோகத்திலே காத்திருக்கிற அந்த வேளையில இயேசுவினுடைய நியாயத்தீர்ப்பு காத்திருக்கும். The body dies in this earth. நம்முடைய சரீரமானது இந்த பூமியில மரித்து போய்விடும். Then it is rising up
when Jesus will come. இயேசு இரண்டாம் வருகையில வரும்பொழுது நாமும் அவரோடு கூட And we'll எழுந்திருப்போம். be a new body. அப்பொழுது நமக்கு புது சரீரம் We'll கொடுக்கப்படும். be a heavenly body. நம்ம பரலோகத்தின் சரீரம் உடையவர்களாக A இருப்போம். transformed body. மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் நமக்கு உண்டாயிருக்கும். Now who does all this work? சோ இந்த காரியங்கள் எல்லாம் செய்வது யாருங்க? This is the work of the Holy Spirit. இதையெல்லாம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். This அல்லேலூயா. is the work of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியினுடைய கிரியை. The Spirit is alive. ஆவியானவர் உயிரோடு இருக்கிறார். The Spirit is life. ஆவியானவரே ஜீவனாக இருக்கிறார். Imagine there was nothing. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எதுவுமே இல்லை. Only God was there. வெறும் தேவன் மாத்திரமே இருக்கிறார். No universe. இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. No billions and trillions of stars and the starry host in the Milky Ways. இந்த கேலக்ஸி இந்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. No angels, no man, தூதர்கள் இல்லை, மனிதர்கள் இல்லை, life on this earth. பூமியில ஜீவன் இல்லை. What life would have been, right? எப்படி இருந்திருக்குங்க வாழ்க்கை? You were still alive, right? You were still alive, right? ஆனா அந்த நேரத்துல தேவன் உயிரோடு இருந்தார் இல்லையா? I'm racking your mind today. இந்த கால வேளை உங்களுடைய மூளையை நான் கொஞ்சம் கசக்குறேன். Don't go out of this place. இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. You will enjoy your God. உங்கள் தேவனை நீங்கள் ஐக்கியம் கொண்டு You must know ருசித்து your பார்ப்பீர்கள். God, right, whom you are worshipping. நீங்க ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை You should know, அறிந்திருக்க right? He's a living God. அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் இல்லையா? He is not kept in one place. அவர் ஒரு இடத்துல ஒரே இடத்துல மட்டும் இருக்கிற தேவன் அல்ல. He is omnipresent, அவர் எல்லாவிடத்திலும் வியாபித்திருக்கிறவர், omniscient, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், and he knows everything. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். He is God. அவர் தேவன். He is the living God. அவர் ஜீவனுள்ள தேவன். So he came down and he created the angels. அவர் இறங்கி வந்து தூதர்களை உண்டாக்கினார். He made 3 important angels. 3 முக்கியமான தூதர்களை உண்டாக்கினார். Lucifer to worship, லூசிபர் என்று ஆராதனை தூதனை ஏற்படுத்தினார். Michael for war, மீகாவேல் என்று சொல்லுகிற யுத்த வீரனை உண்டாக்கினார். and Gabriel for messenger. காப்ரியேல் என்று சொல்லி ஒரு செய்தி கொடுக்கிற ஒரு தூதனை உண்டாக்கினார். And there was undated years. அது எப்போ உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி காலங்கள் குறிப்பிடப்படவில்லை. They were living together. அவர்கள் எல்லாம் ஒன்றாக ஜீவனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். Then he came back to create man. அவர் மறுபடியும் மனிதனை உண்டாக்கும்படி வந்தார். He created everything on this earth for man. இந்த பூமியில இருக்கிற எல்லாமும் மனிதனுக்கென்று தேவன் உண்டாக்கினார். So man will glorify him. எதற்காக உண்டாக்கினார் என்றால் மனிதன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று Man turned back and he sinned. ஆனால் மனிதனோ அந்த நோக்கத்திலிருந்து திரும்பி பாவத்துக்கு உட்பட்டான். But still the Holy Spirit was active. ஆனாலும் அந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பித்துக் When he கொண்டிருந்தார். came hovering over the waters in Genesis 1, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். and the life began again. மறுபடியுமாக ஜீவன் தோன்றினது. God changed his game plan கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை மாற்றினார். from the angels to man. தூதர்களை விட்டுவிட்டு மனிதன் பக்கமாக தேவன் திரும்பினார். And what a wonderful God we have. எப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். Man sinned. மனிதன் பாவம் செய்தான். And then he destroyed by the flood. வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டான். Then he again had mercy. ஆண்டவர் மறுபடியும் இரக்கம் காண்பித்தார். But the sin again came. மறுபடியும் பாவம் வந்தது. See, he saved 8 of them, right, from the flood. அந்த பெரும் வெள்ளத்திலிருந்து கர்த்தர் 7 பேரை உயிரோடு மீட்டார். Then again how the sin came inside. மறுபடியுமாக பாவமானது தொடர்ந்தது. That is where this man is all about. அதுதான் மனிதனுடைய நிலைமை அப்படியாக He இருக்குது. fell short of the glory of God. அவன் தேவ மகிமையற்றவனாகி விட்டான். For all have sinned and come short of the glory of எல்லோரும் God. பாவம் செய்து தேவ மகிமையற்றலாகி விட்டோம். So that's why the wages of sin is death. அதனால தான் பாவத்தின் சம்பளம் மரணம். But the gift of God is eternal life. தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நித்திய ஜீவன். So the Holy Spirit started to function from the Old Testament now. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். He participated in the creation. அவர் அந்த சிருஷ்டிப்பின் காரியத்திலே அவர் செயல்பட்டார். He gave life to all the creation. அவர் ஜீவனுள் சிருஷ்டிப்பு எல்லாவற்றுக்கும் ஆவியானவர் தான் ஜீவனை கொடுத்தார். Then he came upon each individual's character in the Old Testament. அதற்கு பின்பாக ஒவ்வொரு தனிப்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல் ஆவியானவர் வந்து இறங்கினார். He came upon Seth. சேத்தின் மேல் ஆவியானவர் இருந்தார். Then he came upon Noah. நோவாவின் மோடு ஆவியானவர் இருந்தார். God commanded and he did.
கர்த்தர் கட்டளை கொடுத்தார், அந்த கட்டளை அவன் செய்து முடித்தான். Exactly what God wanted, he did it. எதையெல்லாம் கர்த்தர் செய்ய சித்தமா இருந்தாரோ அதை மாத்திரமே அவர்கள் செய்தார்கள். That before the flood, it was obedience and disobedience. கர்த்தருடைய அந்த வெள்ளப்பெருக்குக்கு முன்பாக இருந்த பிரமாணம் என்னவென்றால் கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை. And then after the flood came Abraham, Isaac, Jacob, and all the great patriarchs of the Old Testament. அந்த பெருவெள்ளத்துக்கு பின்பு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி அந்த பரிசுத்தவான்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். And they did what the Spirit of God told them to do. அவர்களும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரமே செய்தார்கள். Many sinned also. அநேகர் பாவமும் செய்தார்கள். But they did the sacrifice and came back to God. அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு பலி செலுத்தி மீண்டுமாய் கர்த்தரிடத்திலே சேர்ந்து விட்டார்கள். Similar things happen now also. இப்பொழுதும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. When God does good for us, we are so happy. கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது மிகுந்த சந்தோஷம் When அடைகிறோம். we hit up a wall or we hit a speed breaker, நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நாம் விரும்பினபடி நடக்காத நேரத்திலோ then the question comes, where is God? அப்போது ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம், தேவனே நீர் எங்கே? When we have accepted the Lord Jesus Christ, நம்ம ஆண்டவர் இயேசுவை நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது Jesus has come in இயேசு நமக்குள் வருகிறார். and the Holy Spirit also has come in. ஆவியானவரும் நமக்குள் வந்திருக்கிறார். We need to allow him to function. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே சுயாதீனமாய் செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். The most important work of the Holy Spirit is he inspires holiness. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பெரிய ஊழியம் என்னவென்றால் நமக்குள் பரிசுத்தமாவதை அவர் ஊக்குவிக்கிறார். And reminds us that we are righteous because of Jesus Christ. நம்ம பாவியின் அவர் உணர்த்துவதில்லை, அவர் நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அவர் உணர்த்துகிறார். Am I righteous? நான் நீதிமானா? Yes, we are righteous. ஆம், நான் நீதிமான். Because we have accepted the righteous Lord Jesus Christ. ஏனென்றால் நான் கிறிஸ்து நீதி, தேவனுடைய நீதியாகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். And he is going to lead us. அவர் நம்மை நடத்த And he போகிறார். is going to enable us. அவர் நமக்கு பலம் தர The போகிறார். Spirit of God is going to help us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய He போகிறார். can do everything for us. எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். This the Old Testament characters they understood. இதைதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புரிந்து கொண்டார்கள். Because the Spirit of God is upon each one of them. ஏனென்றால் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். And each one of them only functioned. அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டபடி நடந்தார்கள். And when you read in the scripture, it will be about Abraham, Isaac, Jacob, Joseph, then Moses, then the great title holders, you know. நம்ம வசனத்தை பார்த்தீங்கன்னா கூட்டமா இல்ல, தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில ஆவியானவர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்று சொல்லி அவர்களோடு ஆவியானவர் இருந்து கிரியை நடப்பித்ததை பார்க்கிறோம். The Spirit helped God's people. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஜனங்களுக்கு உதவி செய்தார். God kept them. கர்த்தருடைய ஆவியானவர் அவரை காத்து கொண்டார். Let us go and see the Trinity life of God. கொஞ்சம் நம்முடைய யோசனையை திரியேக தேவனுடைய வாழ்வு எப்படி இருக்குது என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். Let us read few scriptures. ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். So that you will understand who this God is all about. The Bible is talking. வேதம் சொல்லுகிற இந்த திரியேக தேவன் யார் என்பதை நாம் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளலாம். The life of the Father you'll see in John chapter 5 verse 26a. யோவான் 5:26 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு பிதாவானவரையும் அவருடைய ஜீவனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. John 5:26a. யோவான் 5:26 நாம் வாசிப்போம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல. Thank you. The Father has life in himself. பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உண்டாயிருக்கிறது போல. Write down this verse. இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க. You will not get it. நீங்க இதை விட்டு விடாதீங்க. You will not get it unless you are filled with the Holy Spirit. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரினால நீங்க நிரம்பப்படவில்லைனா இப்படி பாட்டு சத்தியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Because the work of the Holy Spirit is he will teach you all the deep things of God. ஏனா பரிசுத்த ஆவியானுடைய ஒரு ஊழியம் என்னவென்றால் ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய ஆழமான காரியங்களை அவனுக்கு போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். This is our God. இதுதான் நம்முடைய தேவன். He has life in himself. அவருக்குள் ஜீவன் இருந்தது. I asked you one question. Imagine God alone. கொஞ்சம் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். யோசித்து பாருங்க, தேவன் மாத்திரமே அவர் தனியா இருக்கிறார், வேற எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. From where did God come? தேவன் எங்க இருந்துங்க வந்தாரு? Yeah. Now it is interesting you, right? Yes. This is the verse. இதுதான் வேதத்தினுடைய சத்தியம். Believe. இதை விசுவாசிங்க. Believe.
விசுவாசிங்க. The Father has life in himself. பிதாவானவர் தனக்குள் ஜீவன் உள்ளவராக இருந்தார். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. You have to recognize him. நம்ம அதை அறிந்து கொள்ளணும். This is the God whom we serve. இந்த ஜீவனுள்ள தேவனை தான் நம்ம ஆராதித்துக் And கொண்டிருக்கிறோம். that is how the great characters of the word of God, they did it. இதைதான் பரிசுத்தவான்கள் செய்தார்கள். And the next portion if you read, அடுத்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, can you read in Tamil please? யோவான் 5:26 அடுத்தபடி படிங்க. குமாரனும் நம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி. Thank you. So the Son also has life in himself. பிதா மாத்திரம் ஜீவனுடையவராய் மாத்திரமல்ல, குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கிறார். So we have seen the life of the Father is the Holy Spirit. நம்ம பார்த்தோம் பிதாவினுடைய ஜீவனாக இருக்கிறவர் பரிசுத்த So ஆவியானவர். all of them are living. பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு Now இருக்கிறார். when we accept the Lord Jesus Christ, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது they all come inside us. பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார்கள். ஆமென். ஆமென். So don't you want to accept this God as your Lord and Savior? சோ இந்த தேவனை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனம் இல்லையா? And this is how the invitation is coming by Jesus Christ. இப்படியாக தான் அவருடைய அழைப்பு நமக்கு வருகிறது. He died on the cross for your sins and for my sins. நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு And மரித்தார். when we accept him as a Lord and Savior, உம்முடைய ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது our sins are forgiven. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. And then the great God comes inside us. அதன் பிறகு இந்த மகா பெரிய தேவன் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். You have to read Galatians chapter 5, then Ephesians chapter 3, and Colossians chapter 3, Philippians chapter 3. Very important subjects, these three chapters. கலாத்தியர் 5, எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் 3ஆம் அதிகாரம், ஒவ்வொரு இதுல 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். All of them come into us. அந்த எல்லா காரியங்களும் நமக்குள் வருகிறது. May you be blessed by the Lord. கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. May you understand this truth of the word of God. வேதம் சொல்லுகிற அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்ட May மனிதர்களாக இருப்பீர்களாக. the Spirit of God quicken your spirit, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பாராக. so that you will understand him அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். and you will taste him. அப்போது நீங்க அவரை ருசித்து பார்ப்பீங்க. And once they come into us, அவர்கள் நம் வாழ்க்கையிலே உள்ள வந்துட்ட பிறகு they will give you the power. அவர்கள் உங்களுக்கு வல்லமை கொடுப்பார்கள். Power to be humble. எதுக்காக வல்லமை கொடுப்பார் தெரியுமா? தாழ்மையா இருப்பது, Power to love. நேசிக்கிறதுக்கு, Power to be joyful. களி கூறுவதற்கு, Power to have peace. சமாதானமா இருப்பதற்கு. Because he is God of love, joy and peace. ஏனென்றால் அவர் அன்பு, சமாதானம், சந்தோஷத்தின் தேவன். And that is how the New Testament started to function. அப்படியாக தான் புதிய ஏற்பாடானது தொடங்கினது. Holy Spirit was active in the New Testament. பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம். Acts chapter 2 is a very good example. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. In the Old Testament, the Holy Spirit filled them in individuals. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் மேலும் இருந்தார். In Joel chapter 2 verse 28-29 says, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 சொல்லுகிறது, I will put my spirit on all people. எல்லா மனுஷர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். All people. எல்லா ஜனங்கள் மேலும், Inclusive of maid, servant, man and woman. ஊழியக்காரிகள் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Not only on those who are speaking. வெறும் ஸ்டேஜில் நின்று இருக்கிற அந்த போதகர், பாஸ்டர், சர்வன்ட் ஆஃப் காட் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, It's for all. எல்லாருக்கும். Even to the maid, servant and men and women, the Bible is telling. ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். And that is how the Spirit of God falling on all people, those who accept him. அப்படியாக தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லோர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். And when he is filling us with the Holy Spirit, அவர் நம்மை தம்முடைய ஆவியினால் நிரப்பும் பொழுது, for what purpose he is filling? எதுக்காகங்க ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியால் நிரப்புறாரு? To go into all the world and preach the gospel. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு ஆவியானவர் நமக்கு And கொடுக்கப்படுகிறார். that is where the water baptism comes to play. அப்போதான் இந்த முழுக்க ஞானஸ்தானத்தை குறித்து நாம் When பேசுகிறோம். we go under the water, நீங்க அந்த ஞானஸ்தானத்துல தண்ணீருக்குள்ளாக மூழ்கும் பொழுது we are died to sin. நாம் பாவத்துக்கு மரிக்கிறோம். We are in this world. நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். We are died to sin. நாம் பாவத்துக்கு மரிக்கிறோம். When we cross that 4 hemisphere, நம்ம அந்த 4 லோகங்களை கடந்து போறோம் இல்லையா? there is one hemisphere full of water. ஒரு லோகமானது தண்ணீரினால் நிறைந்திருக்கிறது. Earth is hanging over nothing.
இந்த பூமியானதை நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. You read Jeremiah. எரேமியா படிங்க. And the cushioned by water all sides. அது எல்லா சைடுலயும் தண்ணீரினால நிரப்பப்பட்டிருக்கிறது. That is called ionosphere. அதுதான் அயனோஸ்பியர் என்று சொல்லுகிறோம். 1000 kilometer of water. 1000 கிலோமீட்டர் தண்ணீர். Like a shock absorber. The earth is hanging over nothing. அந்த பூமியானது அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. And we have to cross this. இதை நாம் கடந்து செல்ல வேண்டும். Died to sin. பாவத்துக்கு மரித்து And when we rise up, நாம் எழும்பொழுது we will be with eternal life. நம்ம அப்ப நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசித்திருப்போம். Wonderful experience, right? நல்ல ஒரு அனுபவம் இல்லையா? That's how the Holy Spirit came upon Mary. அப்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் வந்து இறங்கினார். And Jesus was born. இயேசு பிறந்தார். Believe. விசுவாசிங்க. I pray in the mighty name of Jesus. நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. All those people. எல்லா ஜனங்களும். All those people. என்னை கேட்கிற எல்லாரும். The Holy Spirit came upon Mary. பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் வந்து இறங்கினார். And Jesus was born. இயேசு பிறந்தார். And all those people following. அதை பின்பற்றுகிற எல்லாரும். They will accept the Lord Jesus Christ. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். And that's our prayer. அதுதான் எங்களுடைய ஜெபம். They also need the Lord Jesus Christ. ஏனென்றால் மற்றவர்களும் இயேசுவை ஆண்டவராக தேவை. And they were filled with joy. அவர்கள் சந்தோஷத்தினால் நிரம்பினார்கள். So when the Holy Spirit came upon us, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்தபோது we are filled with joy. நம்ம சந்தோஷத்தினால் நிரம்பினோம். We are not happy. நம்ம உலக பிரகாரமான சந்தோஷம் இல்ல. We are joyful. நம்ம மனமகிழ்ச்சியாக இருந்தோம். When we get or not get, கிடைக்குதோ இல்லையோ, we must be joyful. நம்ம சந்தோஷமா இருக்கணும். Now you understand? புரியுதா உங்களுக்கு? The joy of the Lord is my strength. அல்லேலூயா. கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷமே என்னுடைய பலனாக He இருக்கு. gives me living water and I thirst no more. அவர் எனக்கு ஜீவனுள்ள தண்ணீரை கொடுக்கிறார், இனி நான் தாகம் அடைய Whether மாட்டேன். he blesses me or not blesses me, என்னை ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ, but still I will hold him. ஆனாலும் அவரை பற்றிக்கொள்ளுவேன். These are the words of all the characters of the word of God. இதுதான் இந்த வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகள். And this is the secret of all the believers. இதுதான் ஒவ்வொரு விசுவாசியினுடைய ரகசியம். Once he has touched you, ஒரு முறை அவர் உங்களை தொட்டு விட்டார், once you have accepted him as the Lord and Savior, ஒரு முறை நீங்கள் அவரை உங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டால், there is food on your table. உங்க மேஜை மேல கண்டிப்பா தண்ணீரும் அப்பமும் இருக்கும். There is shoes on your feet. அல்லது உங்க பாதங்களுக்கு பாதரட்சை நிச்சயமா இருக்கும். There is dress on your body. உங்களுடைய சரீரத்துல துணி இருக்கும். There will be house for you. உங்களுக்கு வீடு நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா. Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. Because now he has gone to prepare a place. ஆனால் இப்பொழுது அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சென்றிருக்கிறாரே. One version says mansion. ஒரு வசனம் சொல்லுகிறது மாளிகைகள். Mansion is there. ஆமென். மாளிகை என்று So எழுதப்பட்டிருக்கிறது. do not worry. அதனால வரி பண்ணாதீங்க. But there is work also there, we saw last time. நம்ம கடந்த வாரத்துல வாசித்த பொழுது பரலோகத்துக்கு போயிட்டு போய் நம்ம சும்மா போறதுல நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம். Now work hard in this world. இந்த பூமியில் இருக்கும்போது கடினமா உழைங்க. Do not be lazy. சோம்பேறியா Do இருக்காதீங்க. not slumber. தூங்கினே இருக்காதீங்க. Always rejoice. களிப்போடு இருங்க. Help others. மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. Show the other cheek. அடுத்த கணத்தையும் காமிங்க. No problem. ஒன்னும் பிரச்சனை இல்லை. God has given the command, right? கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லையா, நம்ம கட்டளை. 2 shirts give 1. உங்ககிட்ட 2 ஷர்ட் இருந்துச்சுன்னா இன்னொரு ஷர்ட் கொடுங்க. அவன் நீங்களும் தான் 2 saree இருந்தா கொடுங்க. உங்ககிட்ட ஒரு 3-4 சாரி இருந்துச்சுன்னா கொடுங்க தயவுசெய்து. Help one another. ஒருவருக்கு ஒத்தாசையா இருங்க. There are many brothers and sisters, those who are doing it. அல்லேலூயா. நிறைய சகோதர சகோதரிகள் அந்த நன்மைகளை செய்து God கொண்டிருக்கீங்க. bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Do more. இன்னும் நிறைய பண்ணுங்க. See, when God's sight fell on each characters of the word of God, கர்த்தருடைய பார்வையானது இந்த வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு மேலும் வந்த பொழுது God lifted them up. கர்த்தர் அவர்களை எந்த சூழ்நிலை இருந்தாங்களோ அவங்களை உயர்த்தினார். And then what they did? அவங்க என்ன பண்ணாங்க? They blessed others. உயர்த்தப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தார்கள். So the cycle is, இந்த சுயற்சி எப்படி இருக்குதுங்க? God blessing us, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், and we go bless others. நாமும் போய் என்ன பண்றோம்? ஆசீர்வதிக்கிறோம். If we keep in our pocket, நம்ம பாக்கெட்ல வைக்கிறது இல்ல, it will bulge, அந்த பாக்கெட் ரொம்ப பெருசாயிடும், it will tear, அது கிழிஞ்சு போகலாம், and then we fall sick. அது எல்லாம் விழுந்து போய்விடும். But sickness, don't misunderstand me here. To some it is given for the glory of God. வியாதி என்று நான் சொல்லும் பொழுது தவறா புரிந்து கொள்ளாதீங்க. சில பேர்களுக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சில பேர் கொடுக்கப்படுகிறது. Case of Lazarus, right?
அந்த லாசரு நம்ம யோசித்து பார்க்கறோம் இல்லையா, அந்த குருட்டு மனுஷனை பார்க்கறோம் இல்லையா, But God heals. ஆனாலும் கர்த்தர் He's a சுகப்படுத்துகிறார். healer. அவர் சுகப்படுத்துகிறவர். I'll give you one secret. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். When the triune God is inside us, திரியேக தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது, in faith and belief, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது, practically, செயல்பாட்டுல Father is sitting on his throne. பிதாவானவர் சிங்காசனமே விற்றிருக்கிறார். The Lamb of God, Jesus, is also seated around the right side. தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் வலது பார்சல விற்றிருக்கிறார். The Holy Spirit is their life. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஜீவனாக இருக்கிறார். But now he is told, he is sent to give the believers the strength to live. இப்பொழுதோ அவர் விசுவாசிகளுக்கு பலனை தரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்டார். Now where is the Holy Spirit? இப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? Where is the Holy Spirit? ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? He is in my inner spirit. என்னுடைய உள்ளான ஆவிக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார். That is where is the next subject. அதுதான் அடுத்த காரியம். Holy Spirit on the global scenario. பரிசுத்த ஆவியானவர் அண்ட சராசரங்கள் மேல் இருக்கிறார். The Holy Spirit on my inner being. பரிசுத்த ஆவியானவர் உள்ளான இருதல் இருக்கிறார். And that is how the scripture is laid. அப்படியாக தான் அந்த வசனமானது வைக்கப்பட்டிருக்கிறது. And all the godly people, they understood this one. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டார்கள். And that's why when they came to know their God, அப்பொழுது தேவனை குறித்து அவர்கள் அறிந்து கொண்ட பொழுது they held him very tight. அந்த தேவனை விடாமல் பிடித்து கொண்டார்கள். They never let go. தேவனை விடவில்லை அவங்க. Do not ever think that when good comes only God is there. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சு ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு நன்மையும் ஆசீர்வாதங்கள் வரும்போது மட்டும்தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. We saw today God is always there alive. நம்ம பார்த்தோம் தேவன் எப்போதுமே இருக்கிறார். So it is my heart that matters. என்னுடைய இருதயத்தின் நிலை எப்படி இருக்குது அது முக்கியம். This was the state of the people of the Old Testament. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுடைய நிலைமை அப்படி இருந்தது. From Genesis 1 to 11, they didn't have the word. ஆதியாகமம் 1 to 11 வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோமானால் அவர்களுக்கு வார்த்தை கொடுக்கப்படவில்லை. But God was the word for ஆனா them. கர்த்தரே அவங்களுக்கு வார்த்தையாக இருந்தார். They did not understand. ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. Over 2300 years passed before the flood came. 2300 வருடங்கள் கடந்து போனது, பின்பு வெள்ளம் வந்தது. So they were people who were living in obedience or disobedience. அந்த காலத்துல ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் வாழ்ந்தார்கள். And when Abraham came, ஆபிரகாம் வந்தபோதோ, and then when Moses came, மோசே வந்தபோதோ, there was they wrote down in scripture form, and that's how by the word it was spoken to them. அவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர்கள் எழுதினார்கள். And that's how Moses brought the law. அப்படியாக தான் மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். So that's how God told Moses to write on the tablet of a stone. அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேவுக்கு, நீ இந்த நியாயப்பிரமாணத்தை கல்லினால் உண்டான பலகையில எழுது. So how many commandments? எத்தனை கட்டளைகள்? 10 commandments. 10 கட்டளைகள் எழுது என்று சொன்னார். And then when you read the Old Testament, நம்ம பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது God gave them more 629 commandments. அதற்கு மேலாக தேவன் 629 கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். And people were strictly following. ஜனங்கள் கட்டாயத்தோடு அதை பின்பற்றினார்கள். Turning the people from the evil ways to the godly God. பொல்லாத வழியிலிருந்து தேவனுடைய வழிக்கு இந்த பிரமாணங்கள் மாற்றினது. To love our God. தேவனை நேசிப்பதற்கு. Those who loved God, தேவனை நேசிக்கிறவர்கள் யாரோ, God bless them. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். Those who disobeyed God, கர்த்தரை யார் கீழ்ப்படியல, God shunned them and put Philistines next to them. அவர்களுக்கு தொல்லை வரும்படி அவர்களை பிலிஸ்தர்களுக்கு பக்கத்தில் தேவன் வைத்தார். God allows enemies to rise up before you. கீழ்ப்படியாதவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் சத்துருக்களை எழுப்பினார். Stay continuously. தொடர்ந்து கீழ்ப்படிந்து தேவனோடு இருங்க. Stay constant. நிலையாக கர்த்தரோடு இருங்க. Love the Lord always. கர்த்தரை எப்போதும் நேசிங்க. Read the word of God and pray. That is the only secret. கர்த்தருடைய வசனத்தை வாசித்து ஜெபிங்க, அதுதான் ரகசியம். Meditate on the word of God day and night. இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமா இருங்க. Delight in the law of the Lord. கர்த்தருடைய பிரமாணத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. And you and your household will be saved. நீங்களும் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
When we delight in the law of the Lord, கர்த்தருடைய பிரமாணத்திலே நீங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பீர்களானால் He gives us generations. அவர் என்ன பண்றாரா? சந்ததிகளை தருகிறார். But when we hate our God, ஆனா தேவனை நாம் விரோதித்தால், when we take Him for granted, தேவனை நம்ம இஷ்டப்படி ஆண்டு கொண்டால், when we use Him for our purposes like ATM card, என்னுடைய சுயத்துக்கென்று தேவனையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நான் the பயன்படுத்தினால், first and the foremost where He will touch, ஃபர்ஸ்ட் அவர் எங்க தெரியுமா தொடுவாரு? He will touch the descendant. அவர் சந்ததியை தொடுவார். ஹலோ, பிள்ளைகளை தொடுவார். If you read Malachi chapter 2, yesterday only we read that. It just brought it to your notice. மலாக்கி 2ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா, He will put offal on the face. தமிழ்ல படிச்சா கொஞ்சம் இதா இருக்கு. சாணியே பூசுவாராம். God will put dunk on the face of the children. Watch out. ஜாக்கிரதையா இருங்க. என்ன பிரதர், சந்தோஷமா இன்னைக்கு சாட்சி எல்லாம் கேட்டோம். பட் அவர் வேர்ட் ஆஃப் காட் இஸ் இரு கருக்குள்ள பட்டயம். The word of the Lord is a double-edged sword. Let us be careful with our God. நம் தேவனோடு ஜாக்கிரதையா இருப்போம். And then when we bless Him, நாம் அவரை ஆசீர்வதிக்கும் பொழுது, when we honor Him, அவரை கனப்படுத்தும் when பொழுது, we please Him, அவரை நாம் பிரியப்படுத்தும் when பொழுது, we keep Him happy, அவருக்கு நாம் களி கூர்தலோடு வைத்துக் when கொள்ளும் we பொழுது, do things what is right at the sight of God and man, தேவனுடைய கண்களுக்கு முன்பாக மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக சீரானதை நாடும் பொழுது, then according to Psalm 78 verse 1 to 8, சங்கீதம் 78 1லிருந்து 8 வரைக்கும் சொல்றபடி, if a man or a woman bows down to his God, ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும் பொழுது 5 generations are guaranteed. கர்த்தர் அந்த மனிதனுக்கு மனுஷிக்கு 5 சந்ததியை வாக்கு கொடுக்கிறார். Amen. ஆமென். பாவம் நீங்க, when I said about the descendants and Sani, everybody became like this. When I said 5 generations, slowly coming back like that. Amen. Amen. அந்த பயம் இருக்கட்டும் கொஞ்சம். ஹல்லேலூயா. Love your God. கர்த்தரை நேசிங்க. Don't leave Him. அவரை விட்டுடாதீங்க. He will give you everything. உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் தருவார். Because I don't want to preach like He will give you this, that. No. உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அந்த மாதிரி பிரசங்கம் நான் பண்ண விரும்பல. The one who stays in the word of God, கர்த்தருடைய வசனத்துல எவன் நிலைத்து இருக்கிறானோ 5 generations are guaranteed. அவனுக்கு 5 சந்ததிகளை You கர்த்தர் can உத்தரவாதம் understand the தருகிறார். intensity of the blessing which God gives you. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தின் கருத்து என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. Don't go behind all the things of this earth. இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்னாடி ஓடாதீங்க. Orido, if you recharge, there's add on also, right? Adds on எல்லாம் இருக்கு இல்லையா? Automatically it will recharge. அந்த ஒரிடோ ஃபோன் நீங்க வாங்கினா சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ராலாம் கொடுப்பாங்க. It is our God's blessing for us. அதுபோல தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். Don't go behind that. அது பின்னாடி ஓடாதீங்க. When He blesses you, அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, thank you Lord. ஆண்டவரே நன்றிப்பா, Praise நன்றிப்பா, you, adore you, உன்னை துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன் ஆண்டவரே, glorify you. உம்மை I'm so மகிமைப்படுத்துகிறேன். happy. மகிழ்ச்சி ஆண்டவரே. But you are living, Lord, you are so great. அதுக்கப்புறம் மேல நம்ம என்ன பண்ண, ஆண்டவரே நீ ஜீவிக்கிறவரா You are இருக்கிறீங்க, faithful, you are grateful, உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க, you are the நீ only பெரியவர், living God. நீ மாத்திரமே There is தேவன், nobody like you, உம்மை Lord, போல in யாரும் heaven இல்ல nor ஆண்டவரே. earth. That's how you worship Him. அப்படிதான் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். Then how do you praise Him? எப்படி நம்ம துதிக்கிறோம்? How many of you saw a sparrow today? எத்தனை பேர் இன்னைக்கு அந்த சிட்டுக்குருவிகளை பாத்தீங்க? Did you see any tree today? இன்னைக்கு என்ன மரத்தெல்லாம் பாத்தீங்களா வரும்போது? எங்க பாஸ்டர் 9 மணிக்கு வரலன்னா டோஸ் விடுவார் நமக்கு. மரத்தெல்லாம் பாத்தீங்களா வரும்போது? See, that is what man is. மனுஷன் அவ்வளவுதான். Just programmed. நம்ம எல்லாம் ஒரு ப்ரோக்ராம்க்குள்ள வந்துட்டு இருக்கோம். Conditioned. கண்டிஷனோட வந்துட்டு இருக்கோம். We are just, jotted down plans. நம்மளுடைய திட்டங்களை வைத்து இருக்கிறோம். We are created being like the birds of the air. நம்ம அந்த வானத்தின் குருவிகளை போல இருக்கிறோம். Fish of the sea. சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை போல இருக்கிறோம். Like the ravens flying high. பறக்கிற காக்காவை போல இருக்கிறோம். We have to worship our God. நம்ம தேவனை ஆராதிக்கணும். We have to praise Him. நம்ம அவரை துதிக்கணும். We have to be more than conquerors in Christ Jesus. நாம் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கணும். We have to be enablers. நம்ம மற்றவர்களை ஊக்குவிக்கிறவர்களாக We have to இருக்கணும். be encouragers. மற்றவர்களை என்கரேஜ் பண்றவர்களாக இருக்கணும். And we have to live. நம்ம அவங்களோடு வாழணும். Live. வாழுங்க. Believe in the Lord Jesus Christ and live.
கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ளவர்களாகி அவருக்குள் வாழுங்க. And that is how the saints of God lived. அப்படியாகத்தான் தேவனுடைய பரிசுத்தவான்கள் They வாழ்ந்தார்கள். were rejoicing. அவர்கள் களி They கூர்ந்தார்கள். were happy. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. They shared the word of God. அவர்கள் தேவனுடைய வசனத்தை They பகிர்ந்து shared கொண்டார்கள். whatever they had, they gave to the poor and they gave to அவங்க whoever கிட்ட in need. என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் அவங்க பகிர்ந்து கொண்டார்கள். And that's how they were one in mind. அப்படியாக தான் அவர்கள் ஒரு சிந்தையில ஒருமைப்பட்டு இருந்தார்கள். And they were known as the people, those who are turning the word upside right. அவர்கள் அப்படி இருந்தபடினால் தான் அவங்க போற இடத்துல எல்லாம் அவங்களை குறித்து சொன்னாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். Do not compromise. உலகத்தோடு சம்பந்தம் Do கலவாதீர்கள். not betray. ஒருவர் காட்டிக் கொடுக்காதீர்கள். Do not deny. ஒரு தேவனை மறுதலிக்காதீர்கள். Live together. ஒன்றாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். Love one another. ஒருவரை நேசிங்க. Because the Spirit of God is in us. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். And that is how He has given us the ministry of love. அப்படியாக தான் அன்பின் ஊழியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Ministry of compassion. இரக்கத்தின் ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். And we have to serve. The Old Testament, they served people. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா ஜனங்களுக்கு சேவை செய்தார்கள். And in the New Testament also they served people. புதிய ஏற்பாட்டுல கூட நம்ம பார்க்கிறோம் அவர்கள் மனிதர்களுக்கு ஊழியம் And செய்தார்கள். now in the time of the Holy Spirit, பரிசுத்தாவின் காலத்தில் இருக்கிறோம். forgive me Lord, you serve me. நம்ம என்ன சொல்றோம், நீங்க எனக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றோம். No. இல்ல, Jesus came to serve, not to be served. மனிதகுமாரன் ஊழியம் கொள்ளும் வரை வராமல் ஊழியம் செய்யவும் தம் ஜீவனை கிருபாதார பலியும் ஒப்பு கொடுக்கவும் Holy வந்தார். Spirit came to serve us, give us comfort. ஆவியானவர் நம்மை தேற்றவர்களாக வந்திருக்கிறார். I don't want to comfort my brother. அவர் வந்திருக்கிறாரு, நான் யாருக்கும் ஆறுதல் சொல்ல எனக்கு I அவசியம் don't இல்லை. want to comfort anybody. யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. Me, myself, my house, my family, husband, wife, everyone. நானே என்னுடையது, எனக்கு சார்ந்தது, இது மாத்திரம் எனக்கு போதும். Then how the love will reflect. எப்படி அன்பு வெளிப்படும்? That's why the Holy Spirit is given to us. அதனால தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. We are all loving people. நம்ம எல்லாம் அன்பின் பிள்ளைகள். We are joyful people. நம்ம மகிழ்ச்சியின் பிள்ளைகள். What to do? That is my work to tell like this. நான் இது சொல்லி ஆகணும் இல்லையா உங்களுக்கு? Because when I'm seeing your testimonies, உங்க சாட்சிகளை பார்க்கும் பொழுது, when I'm hearing, right? கேட்கிறேன் இல்லையா உங்களை பத்தி? But I'm seeing you, you're living your testimony. நீங்கள் உங்கள் சாட்சியை வாழ்கிறீர்கள். Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. You're all godly people. நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். You're children of God. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். You're washed by the precious blood of Jesus Christ. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். You're honoring your Lord Jesus Christ. நீங்கள் உங்கள் தேவனாகிய இயேசுவை கனப்படுத்துகிறீர்கள். Live. வாழுங்க. Live because the Holy Spirit is living in us. ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார், நீங்களும் வாசம் பண்ணுங்க. Serve others. அடுத்து மற்றவர்களுக்கு ஊழியம் பண்ணுங்க. We need to serve one another. ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும். God's love is unconditional. கர்த்தருடைய அன்புக்கு அளவில்லை. No fear in that. கர்த்தருடைய அன்புல பயம் இல்லைங்க. We have been given the power. நமக்கு அந்த வல்லமை We have கொடுக்கப்பட்டிருக்கிறது. given me the love. நமக்கு அந்த அன்பு We have கொடுக்கப்பட்டிருக்கிறது. given the self-control. அந்த இச்சை அடக்கம் நமக்கு That கொடுக்கப்பட்டிருக்கிறது. is the most important quality of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை அதுதான் மிக And முக்கியமானது. that is how He has given us so many characters for us to study and live. அப்படியாக தான் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை நாம் வாசித்து அவர்களை எடுத்துக்காட்டாக கொண்டு நாம் வாழ வேண்டியது And the இருக்கு. most important along with the word was, இந்த வார்த்தைக்கு மேலாக இருக்கிற முக்கியமான காரியம் என்னவென்றால், they heard the voice of God. அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். Individually they heard. தனித்தனியாக அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். The most interesting character was Adam and Eve. நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதாபாத்திரங்களை பார்க்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் They heard அவங்க தேவனுடைய and சத்தத்தை கேட்டாங்க, they saw. தேவனையும் பார்த்தாங்க. But they went back. ஆனா அவங்க விழுந்து போனார்கள். They fell short of the glory of God. தேவன் மகிமையற்றவர்களாகி விட்டார்கள். Now we are longing. நம்ம ஏங்குகிறோம். இப்போ We must long. நம்ம ஏங்க வேண்டும். We must long for houses, cars and everything on this earth. நம்ம இந்த பூமியில இருக்கிற அந்த பைக்குக்காக, காருக்காக, வீடுக்காகலாம் நம்ம ஏங்குறோம். Yearn for the voice of the Holy Spirit. ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கணும்னு அந்த You can ஏக்கம் hear. உங்களுக்குள்ள இருக்கட்டும். It's easy to hear. அது நிஜமா? It's easy to hear. It's easy to hear. கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கா? No, you can hear it. நீங்க கேட்க முடியும். You can hear it. ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியும். Commit your life to the Lord. கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. Meditate on the word of God. கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க. Pray and ask. ஜெபித்து கேளுங்க. Ask. கேளுங்க. Ask. கேளுங்க. He will give. அவர் கொடுப்பார். He will give. அவர் கொடுப்பார். He has given to so many people. அவர் அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். We have seen their lives. நம்ம அவங்க வாழ்க்கையை How பார்த்திருக்கோம். it is transformed. எப்படி மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறது. How they have
set their lives for the Lord Jesus Christ. அவர்கள் எப்படி சத்தத்தை கேட்டவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை முழுமையா ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்கிறார்கள் என்று Listen பார்க்கிறோம். to the voice of the Holy Spirit. பரிசுத்தாவின் சத்தத்தை கேளுங்க. Follow him. அவருக்கு பின்தொடர்ந்து He நடங்க. is a guide. அவர் நம்மை He நடத்துவார். is a lead. அவர் நம்ம தலைவர். He will take care. அவர் உங்களை நடத்துவார். And that is how we are chosen by God. அப்படியாக நாம் தேவனால So the முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். Holy Spirit, men and women, they were chosen by God for the purposes of God. இந்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய நோக்கத்துக்கு என்று And the முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். inner being most important is அந்த உள்ளான மனுஷன் முக்கியமான காரியம் என்னவென்றால் from temple to church. ஆலயத்திலிருந்து சபை. In the Old Testament, they created the temple. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் ஆலயத்தை உண்டு In the பண்ணினார்கள். Moses time, it was Shekinah glory of God in the tent. மோசேவின் காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய மகிமை இருந்தது. Then they built the temple. சாலமோன் காலத்திலே ஆலயம் கட்டப்பட்டது. 2 temples were built. 2 ஆலயங்கள் And கட்டப்பட்டது. now it is broken. அந்த ஆலயம் இப்போது உருகுலைந்து இருக்கிறது. When Jesus came, இயேசு வந்தார். he taught love. அவர் அன்பை போதித்தார். And then when the Holy Spirit came, பரிசுத்தாவின் வந்தபோது he said, you are the temple of the living God. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. You are the temple of the living God. நீங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. The third temple is just a significance, that's all. அந்த மூன்றாவது கோயில் என்று சொல்லும் பொழுது அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. But we are the temple of the living God. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நாம் You இருக்கிறோம். are the temple of the living நீங்கள் God. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக God இருக்கிறீங்க. dwells in you. தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். As the Holy Spirit was instrumental in the whole universe creation, ஆவியானவர் எப்படி இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தாரோ he is inside us. அவர் நமக்குள் இருக்கிறார். Amen. ஆமென். Believe. விசுவாசிங்க, Believe. நம்புங்க. And then what he has done, அவர் என்ன செய்தார்? he has given us unity. நமக்கு ஒற்றுமையை When தந்திருக்கிறார். the Holy Spirit is in us, ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது there is unity. நமக்குள் ஒற்றுமை இருக்கு. No disparity, division. அந்த இடத்துல பிரிவினையோ பக்க காரியங்கள் இருக்காது. The other brother is filled with the Holy Spirit. அடுத்த சகோதரன் ஆவியால் நிரம்பி இருக்கிறார். Other sister is filled with the Holy Spirit. அந்த சகோதரி ஆவியால் நிரம்பி இருக்கிறார். Don't look down at the other brother and sister. அவர்களை கீழாக தாழ்மையாக பார்க்காதீங்க. You will be looking down the Holy Spirit. நீங்க ஆவியானவரை கீழே பார்க்கறீங்க. Let my brother live. என்னுடைய சகோதரன் வாழட்டும். Let my brother grow. என்னுடைய சகோதரன் வளரட்டும். Let my brother be higher than me. என்னுடைய சகோதரன் என்னை காட்டிலும் Be உயர்வா இருங்க. humble. தாழ்மையா இருங்க. Jesus came down. இயேசு இறங்கி He வந்தார். took the basin அவர் of water அந்த பாத்திரத்தை எடுத்தார். and he washed the disciples' feet. சீஷர்களின் பாதத்தை And கழுவினார். when Peter said, "No, Lord, பேதுரு சொல்கிறான், இல்ல ஆண்டவரே, but unless you allow me to do, you are not part of me." இதை நீ எனக்கு அனுமதிக்கவில்லை, இந்த ஊழியத்தில் பாத்திரம் நல்ல And என்று. that is what the Spirit of God has done. அதுதான் ஆவியானவர் செய்கிறார். And what about the circumcision to baptism? இந்த விருத்த சேதனத்திலிருந்து ஞானஸ்தானத்துக்கு என்ன In சம்பந்தம்? the Old Testament, பழைய ஏற்பாட்டில் when the circumcision was done, விருத்த சேதனம் செய்யப்படும் பொழுது the thought was that you belong to me, God said. அதனுடைய காரணம் என்னவென்றால், நீ எனக்கு சொந்தமானவன் என்பதனுடைய அடையாளம். And then when water baptism is instrumented now in the New Testament, புதிய ஏற்பாட்டில் இந்த முழுக்க ஞானஸ்தானமுடைய பிரமாணம் வந்தபொழுது children belonging to God. நீங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்ற அர்த்தம். And when the Holy Spirit comes in, ஆவியானவர் நமக்குள் வந்தபொழுது then the work of ministry for the service of the kingdom of Christ is given. கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு ஊழியத்தை செய்யும்படிக்கான அந்த கனம் நமக்கு And the கொடுக்கப்படுகிறது. power to do the ministry is given. ஊழியத்தை செய்யும்படிக்கான வல்லமையும் To go கொடுக்கப்படுகிறது. into all the world and preach the gospel. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராகி சுவிசேஷத்தை Baptize them சொல்லும்படி and bring them into the house of God. பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து சபைக்கு கொண்டு வருவதற்கு So when the Holy Spirit is given to us, பரிசுத்தாவின் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது once we were sinners, நம்ம பாவிகளாக இருந்தோம், now we are transformed. இப்பொழுது மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். There's a new being. நம்ம புது We சிருஷ்டியாக are not இருக்கிறோம். old now. நம்ம பழையவர்கள் அல்ல, We are new. நம்ம புதுதாக இருக்கிறோம். Then He changes all our characters from inside. நம்ம உள்ளாக இருந்து நம்முடைய குணாதிசயங்களை மாற்றுகிறார். Once we were not loving people. முன்பு நாம் நேசிக்கப்படாத மனிதர்களாக இருந்தோம். Now we are loving people. ஆனால் இப்பொழுது அன்பின் பிள்ளைகளாக இருக்கிறோம். Before we are not joyful people. முன்பாக நாம் உம்முன்னு இருந்த ஜனங்கள், Now we are joyful people. நம்ம இப்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். Once we were peaceless people. முன்பு சமாதானம் இல்லாத ஜனங்களாக இருந்தோம். Now we are filled with peace. நம்ம சமாதானத்தால் Because the நிரப்பப்பட்டிருக்கிறோம். God of peace is inside us. ஏனென்றால் சமாதானத்தின் தேவன் நமக்குள் இருக்கிறார். Before we were angry. முன்பு கோபமா இருந்தீங்க, இங்க தானே கோவம் முடியுதுன்னா ஆமா இல்லையா? இல்லை பாக்கெட்ல வச்சுட்டு நம்ம நடப்போம் கோவம் என்ன ஆமா தொட்டு இல்லையா? பாரு என்ன நீ ஒன்று கொடுத்தா நம்ம ஒண்ணு கொடுத்தா என்ன பண்ணுது? சொல்லுங்க நாலு brother, நான் 2 கொடுப்பேன் எப்பவும். சில பேர் அதெல்லாம் 4 எடுத்துட்டாரு. அந்த 2 வாங்கினா நான் 3 கொடுப்பேன். I was raised by my father.
என்னுடைய தகப்பனால் நான் I வளர்க்கப்பட்டேன். was not trained to bow down. தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுக்கல. But my heavenly Father ஆனா crushed பரலோகத்தின் everything. பிதா எல்லாவற்றையும் உடைத்து I போட்டார். cannot do anything now. என்னால எதுவும் செய்ய முடியாதுங்க. I cannot do. அது செய்ய முடியாது. All I do is pray. நான் என்னால பண்ண முடிஞ்சதெல்லாம் ஜெபம். He gave us patience. நமக்கு பொறுமை He gave us கொடுத்தார். forbearance. நமக்கு நீடிய சாந்தத்தை He gave கொடுத்திருக்கிறார். us gentleness. அவருக்கு சாந்த குணத்தை He கொடுத்திருக்கிறார். gave us kindness. தயவை கொடுத்திருக்கிறார். He gave us goodness. நன்மை கொடுத்திருக்கிறார். We were, remember your life, how we were before, right? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? I was worst sinner. ரொம்ப மோசமான பாவி. But God transformed with ஆனா us கர்த்தர் now. மறுரூபமாக்கினார். Everything changed. எல்லாம் மாறினது. Everything changed. எல்லாம் மாறினது. God changed the character. கர்த்தர் சுபாவத்தை மாற்றினார். And He gave us the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தையை எனக்கு கொடுத்தார். No more old life. இனி பழைய வாழ்க்கை அல்ல. No more old life. பழைய வாழ்க்கை அல்ல. It is all new in the morning. எல்லாம் புதிதானது. Great is the faithfulness of God Almighty. கர்த்தருடைய கிருபை முடிவில்லாதது. He not only transformed us அவர் நம்ம மறுரூபம் மட்டும் ஆகல. from inside our inner being. நம்ம உள்ளான மனிதனை மாத்திரம் புதிதாக்கவில்லை. In the God willing, in the months to come, we will go individually on that subject. நம்ம காலத்துல மற்ற காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். He gave us work. நமக்கு கிரியை செய்யும்படி காரியங்களை Not கொடுத்திருக்கிறார். only transform from inside, உள்ளாக மறுரூபம் மாற்றம் அந்த காரியம் மாத்திரமல்ல. but He gave us work to do for the people of God. தேவனுடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு சில காரியங்களை பொறுப்புகளை நமக்கு He கொடுத்திருக்கிறார். gave us gifts. நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். Gift of wisdom, ஞானத்தின் வரம், gift of knowledge, புத்தியின் வரம், gift of faith. விசுவாச வரம். How many gifts do you have? உங்களுக்கு எவ்வளவு வரங்க இருக்குது? You have to answer that question. நீங்க பதில் சொல்லணும் இல்லையா? How many gifts do you have? எத்தனை ஆவிக்குரிய வரங்கள் Minimum உங்களுக்கு a இருக்குது? believer will have 3. சாதாரணமா ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் 3 வரங்கள் If you இருக்கு. have accepted the Lord Jesus Christ, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுக்குள்ள 3 வரம் இருக்கும். because of the wisdom of God, ஏனென்றால் தேவனுடைய ஞானத்தினால், because of the knowledge, because somebody told you by hearing and you read the word of God, அந்த அறிவினுடைய அந்த வரம் உங்களுக்குள்ள இருக்கும். and then because of faith, விசுவாசம், believe, விசுவாசம், you have the 3 gifts. 3 வரங்கள் இருக்கு. Function with that, அந்த 3 வரங்களை வைத்து நீங்க செயல்படுங்க. and then God will give you gift of healing. அப்பொழுது சில பேருக்கு கர்த்தர் குணமாக்குற வரங்களை கொடுக்கலாம். God will give you healing by miraculous power. அற்புத அடையாளங்களை செய்யற வரம் கொடுக்கலாம். He will give you prophecy. தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கலாம். He will give you distinguishing of spirit. ஆவிகளை பகுத்தறிகிற அந்த வரத்தை கொடுக்க முடியும். He will give you speaking in different kinds of அந்நிய tongues. பாஷைகளை பேசுகிற வரத்தை கொடுக்க முடியும். Do not copy anybody's tongue, okay? மத்தவங்க அந்நிய பாஷை பேசுறாங்கன்னு சொல்லி அதே மாதிரி பேசுறதுக்கு ரிப்பீட் Do பண்ணாதீங்க. not write and repeat like that. ஏதாவது அவங்க எழுதி வச்சு அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. This is wrongly going in churches now. சபையில அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற தவறான ஒரு காரியம். I have lot of words of tongues, but we don't speak to make people say that they are very holy and all. அந்நிய பாஷை நம்ம எதுக்கு பேசுறோம்னா மத்தவங்க முன்னாடி நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு காண்பிப்பதற்கு அல்ல. But when their utterance is given in the church, ஆனா சபையில அந்த அந்நிய பாஷை கொடுக்கப்படும் பொழுது, when you are worshiping in the church, கர்த்தரிலே ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது, when you are filled with the Spirit, ஆவியில நிரப்பப்படும் பொழுது, speak, பேசுங்க, speak, பேசுங்க. that is the right way. அதுதான் சரியான முறை. Some other brother or sister will interpret it. அந்த நீங்க அதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மற்ற ஆவியின் வரம் பெற்ற அந்த சகோதர சகோதரிகளுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க. If there is a prophecy, prophesy it. தீர்க்க தரிசனம் வரும்பொழுது தீர்க்க தரிசனம் உரைங்க. Prophecy is only the word of God and for the church only. தீர்க்க தரிசனம் என்பது வார்த்தையும் சபைக்கு மாத்திரமே. Not sorcery or குறி சொல்றது. தீர்க்க தரிசனம் என்றது என்ன நடக்க போகுது என்ன வரப்போகுது என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து குறி சொல்வது அல்ல. And then interpretation of tongues is given for us. அல்லேலூயா. நாவுகளை பகுத்தறிகிற அந்த வரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So along with I want to build a house, எல்லாவற்றுக்கும் மேல நான் வீடு கட்டணும். along with that, அதோடலாம் சேர்த்து வீடும் கட்டணும். pray for distinguishing of spirit. ஆவிகளை பகுத்தறிகிற Pray வரத்துக்காக, for gift of healing. சுகமாக்குதல் வல்லமைக்காக ஜெபம் Give me பண்ணுங்க. that gift of praying. ஜெபம் பண்ற அந்த வரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. Totally there are 21 gifts. 21 வரங்கள் உண்டு. These 9 are the major, 9 பெரிய வரங்கள். like the 10 commandments. அந்த 10 கட்டளைகளை போல So 9 when வரங்கள். Jesus came, he summed up into 2 commands. இயேசு வந்த பொழுது அது அந்த எல்லா கட்டளைகளையும் 2 கட்டளையாக Love மாற்றினார். your God and love your neighbor. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் பலத்தோடும் சிந்தையோடும் அன்பு கூறு. And when the Holy Spirit came, இயேசு பரிசுத்தாவின் வந்த பொழுது 1029 sub laws in the New Testament are given for us.
வேதத்தில் இருக்கிற 1029 is given for கட்டளைகள் us. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So that is how a child of God is made. அப்படியாக தான் ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ வேண்டும். May God bless each one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் Because ஆசீர்வதிப்பாராக. we are giving the word. The gospel of God is given to be served. இந்த கர்த்தருடைய சுவிசேஷமானது அவருக்கு ஊழியம் செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Spread the word of God. கர்த்தருடைய வசனத்தை, Spread the gospel of Christ Jesus. கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். And according to Acts chapter 13 verse 48. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:48 This படி is the gospel. இதுதான் சுவிசேஷம். The one given from eternal life, they will come to the Lord Jesus Christ. நித்தியத்துக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் இயேசு அண்டை வருவார்கள். And the disciples were filled with joy. எல்லா சீஷர்களும் சந்தோஷத்தினால் Shall we all be filled with joy? நம்ம எல்லோரும் அந்த காலை வேளை மகிழ்ச்சியினால் நிரம்பியிருப்போமா? Let us rejoice in the Lord. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா Let us இருப்போமா? all be filled with the Holy இந்த Spirit. காலை வேளை எல்லாம் பரிசுத்தாவில் நிரம்புவோமா? Shall we close our eyes in prayer? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? As we humbly wait for the remembering the Lord Jesus Christ of all that He has done for us. May your spirit be elated in Jesus' name. நம்ம இந்த கர்த்தருடைய பந்திக்கு நேராக போகுவதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் நம்முடைய ஆவி May you be கர்த்தருக்குள் filled, கலிகுற வைப்பாங்க. may you be filled with the Holy Spirit. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவோமாக. May the Spirit of God quicken your spirit. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை உங்களுடைய ஆவியை உந்துவாராக. Heavenly Father, I thank you and praise you, Lord Jesus, your people, your children, O Lord, today. They have heard your word. They have heard that you are the living God and how the life has evolved. And through the life that you have given the life to all of us. And we are so thankful and grateful to you, Lord. Your word is spoken, Lord Jesus. Touch each one of them, that their heart and mind will solidify with the word of God and will be quickened by the Holy Spirit. And Lord, then your children will be happy, joyful, and they will share the love of Jesus Christ with one another, and they will live a successful Christian life in this world. Oh, Father God, we bless them with the word of God in the name of the Father, Son, and the Holy Spirit. In Jesus' name. ஆமென், ஆமென், ஆமென்.